எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலுக்கு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 4ங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க. நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குங்க. ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி லேக் ஆகும். ஸோ அதை ஒரு யூனிட்டை எப்படி நம்ம படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸோ என்னென்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ஒரு ஃபுல் யூனிட் நம்ம ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத படித்து காட்ட போகிறோம். ஸோ எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டேர்ம் 1ல் செகண்ட் யூனிட் எடுத்திருக்கோங்க. ஸோ இதில் இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியதில் வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயல் 2 அப்படிங்கிறது இயற்கை இன்பம் அப்படிங்கிறது கீழே சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் இந்த செய்யலை எடுத்த உடனே நுழையும் முன், ஸோ செய்யலோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஃபஸ்ட்டு நுழையும் முன் இருக்குங்க. ஸோ இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. இல்லை அந்த பாடலில் ஒரு ஒரு நுழையிறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டில் என்ன படிக்க போகிறீங்க அடுத்து வரக்கூடியதில் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அந்த நுழையும் முன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நுழைமுள்ள நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா. ஸோ அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ, இந்த மாதிரி சென்டென்ஸாக தாங்க இருக்குது. ஸோ இதனால் இது இதிலேருந்து கொஷின்ஸ் ஏரியா கிடையாது. ஸோ இதை லைட்டாக வாசி விட்டுட்டு அப்படியே போயிடலாம். அடுத்து பாடல். ஸோ பாடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாடலோட பொருளை படிச்சிருவேங்க நான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பாடலோட பொருளை படிச்சிட்டிங்க அப்படின்னா பாடலோட வரிகள் உங்களுக்கு ஈஸியாக அர்த்தம் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே பாடலை வரிகளை படிச்சிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பாடலோட பொருளை படித்து நம்ம வந்துடலாம். ஸோ பாடலோட பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். ஸோ இதிலிருந்து கொஸ்டின் எப்படி எடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு சென்டென்ஸோ ஒரு பேராவோ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் எடுக்கிற ஆளாக இமேஜின் பண்ணி நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை, ஸோ எந்த மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன்கிற கொஸ்டின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. சோழ மன்னன் மலர் மாலை அணிகிறாங்க. ஸோ ஆத்தி மலர் மாலை, ஸோ இது மெயினான பாயிண்ட். இது ஒன்று. ஸோ ரெண்டாவது, அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. ஸோ அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சிலப்பதிகாரத்தில் வெண்கொற்ற குடையை எதோட கம்பேர் பண்ணுறாங்க, யாரோட கம்பேர் பண்ணுறாங்க, இல்லை எந்த மன்னனோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைனா சோழ மன்னன் ஆத்தி மலர் மாலை அணிந்த சோழ மன்னனோட வெண்கொற்ற குடை பொருந்தியது. ஸோ அதை நிலவோட கம்பேர் பண்ணுறாங்களா, இல்லை வேறு பூமியோட கம்பேர் பண்ணுறாங்களா, இல்லை எதோட கம்பேர் பண்ணுறாங்க கூட கேட்கலாம். ஸோ இது வெண்கொற்ற குடை எப்படி குளிர்ச்சி பொருந்தியதோ அதுபோல் நிலவும் இருக்குதான். ஸோ அதனால் கம்பேரிஷன் சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து ஒரு பாயிண்ட் 2 ஆச்சு. ஸோ காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். ஸோ சோழ மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய நாடில் பாய்ந்து வரும் ஆறு என்ன அப்படின்னு கேட்கலாம். காவேரி ஆறு. ஸோ இது ஒரு கொஸ்டின். 3, அவனது ஆணை சக்கரம் போல. ஸோ ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சக்கரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கதிரவனை போற்றுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. அடுத்து அச்சம் தரும் கடல். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதே போல் மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. ஸோ அதனால் மலையை போற்றுவோம். ஸோ இதிலிருந்து கூட ஒன்றும் வராது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டுங்க இதில். அதே மாதிரி ஸோ இதை படித்ததுக்கு அப்புறம் பொருளை படிச்சுட்டு பாடல் படிங்க. ஸோ பாடலையும் எல்லா வரிகளையும் மனப்பாடம் பண்ண வேணாங்க. ஸோ இந்த முக்கியமான வரிகள் இந்த நீங்கள் ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் பேரை படிச்சிருங்க. ஸோ படிச்சுட்டு திங்களை போற்றுறதும், ஸோ ஞாயிறு போற்றுறதும், மாமலை போற்றுறதும். ஸோ இந்த மாதிரி போற்றி ஆரம்பிக்கிற பாடல் சிலப்பதிகாரத்தில் வரும். அதை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ இது கொஸ்டின். ஸோ திங்களை போற்றுறதும் வாழ்த்தி பாடலை தொடங்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இவங்க இடையிலேருந்து லைன் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் எல்லா லைனும் பார்த்துக்கோங்க. ஆனால் இதிலேருந்து இடையில கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு செகண்ட் லைன் கேட்டால் நல்லா இருக்காது. ஸோ அப்படின்னாலும் நம்ம படிச்சிட்டோம். ஏன்னா காவேரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் அப்படின்னா நமக்கு தெரியும் காவேரி நாடு அந்த காவேரி பாய்ந்து இருக்கக்கூடிய நாடை ஆட்சி செய்யக்கூடிய பொருளை நம்ம படித்தோம். ஸோ அதனால் அந்த லைனை நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இது சிலப்பதிகாரத்துலேருந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி பாடல் பொருளை படிச்சுட்டு வாங்க. ஸோ அது கீழே இந்த ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. இதையும் படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிறதே தாங்க இருக்கும். ஸோ அந்த பொருளில் இருக்கிறதே கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலின் பொருளை முடிச்சதுக்கப்புறம் நேராக சொல்லும் பொருளும் வந்துடுங்க. சொல்லும் பொருள்லேருந்து கொஷின்ஸ் டேரெக்டாக வருங்க. ஸோ மேட்ச்சில் வரலாம், டேரெக்டாக கொஷின்ஸ் வரலாம். திங்கள்னா நிலவு, ஸோ கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல்,
திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பாடலில் வந்திருக்கும் திகிரி ஆணை சக்கரம். ஸோ பொற்கோட்டுனா பொன்மையான சிகரத்தில், மேருனா இமயமலை, ஸோ மேரு இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், ஸோ அலினா கருணை. சொல்லும் பொருளும் நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா செய்யுள்கோட சொல்லும் பொருளும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் வந்து ஒவ்வொரு பேஜாக நீங்கள் திருப்பி பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம சேனலில் ஒரே வீடியோவில் ஸோ எல்லாத்தோட சொல்லும் பொருளும் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தோட சொல்லும் பொருளும் வந்து போட்டிருக்கோம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், தமிழ்ங்கிற பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்குங்க. ஸோ இந்த சொல்லும் பொருளும் வந்து பார்த்துருங்க. சொல்லும் பொருளும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம தான் பாடல் பொருள் படித்தோம், நேராக நூல்வழி. சொல்லும் பொருளும் கொஸ்டின் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் நூல்வழி தாங்க கொஸ்டின் ஏரியா. டேரெக்டாக நூல்வழி வந்துட்டீங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். ஸோ 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், இவர் வந்து காலம், இவரோட காலம் கிபி 2ஆம். இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடு, இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, 2-3 டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காலம் வந்து கேட்டிருக்காங்க 2ஆம் நூற்றாண்டு. ஸோ 3 கொஸ்டின் ஆச்சு ஃபர்ஸ்ட்லேயே. ஸோ அடுத்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம், இது நமக்கு தெரியும். இது இருந்தாலும் நீங்கள் வந்து 4 போட்டுக்கோங்க. ஸோ இதுவே தமிழின் முதல் காப்பியம். ஸோ இது 5. அடுத்து இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. அதாவது சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். ஸோ இது ஒரு கொஸ்டின். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை நான் சொன்னல வாழ்த்தி பாடும், அது இந்த நூலில் வந்து தொடங்குறது என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட நூல்வழியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வேறு பாடலே படிக்கிறனாலும் பரவாயில்ல, நூல்வழியை வந்து படிச்சுட்டு போயிடணும். நுழையும் முன்லேயும் நூல்வழியிலையும் ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லும் பொருளை மட்டும் பார்த்தா கூட போதுங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த கற்பவை கற்றபின் ஏரியா இருக்குல்லங்க. ஸோ இதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பாடல் மாதிரி வரிகள் கொடுத்து இயற்றினவர் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க, மித்தப்படி எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த புக் பேக்கும் வந்து பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் வந்து மேட்ச் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த நயமறிக குருவினாலாம் வந்து வேணாங்க. ஸோ இப்போது இந்த செய்யுளை ஸ்பெசிஃபிக்காக அந்த செய்யுளை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு 15 minutes ஆகுங்க குறைஞ்சபட்சம். ஸோ அவ்வளோதான். அடுத்த செய்யுள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணிநிலம். ஸோ காணிநிலம்னு நுழையும் முன் வந்து பார்த்துருங்க. ஸோ அடுக்கடுக்கில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள். ஸோ இதில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். உள்ளே என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. சில நுழையும் முன்னில் வந்து கொஸ்டின்ஸ் வரும், அதனால தான் நுழையும் முன் எப்போவுமே படிக்கிறது நல்லது. ஸோ இந்த பாடல்களை பார்த்துக்கங்க. இந்த பாடல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காதனால நம்ம டேரெக்டாக நீங்கள் வந்து பாட்டை வாசிட்டு நீங்கள் பொருள் பார்த்தாலும் சரி, இல்லைனா நம்ம சொன்ன மாதிரியே வந்து பொருளை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த காணி அளவு நிலம் வேண்டும். ஸோ காணி அப்படிங்கிறது நில அளவை பெயர். ஸோ அது வந்து சொல்லும் பொருளும்ல வரும், இதை பார்த்துக்குங்க. ஸோ அங்கே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். ஸோ நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்களும் வேண்டும். ஸோ அதே மாதிரி அங்கே இதில் வந்து முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும். காது கீனிய குயில்கள் குயிலோசை கேட்க வேண்டும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கொஸ்டின் ஏரியா மாதிரி இல்லாமல் அவங்க வந்து பாட்டில் என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் கொஸ்டின் ஏரியா கிடையாது. நேராக பாடல் போனீங்க அப்படின்னா அந்த பாடலையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, இடையில இருந்து கேட்டாலும் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ ஓகே. அடுத்து பாடலை பார்த்துட்டிங்க அப்படின்னா இயற்றியவர் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு சொல்லும் பொருளும் வந்துடுங்க. ஸோ சொல்லும் பொருளும் அப்படிங்கும்போது காணினா நில அளவை பெயர். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மாடங்கள் அப்படின்னா மாளிகைகளோட அடுக்குகள், ஃப்ளோர்னு சொல்லுவோம்ல, அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். ஸோ சித்தம் அப்படின்னா உள்ளம். சொல்லும் பொருளும் மெயின். ஸோ பார்த்துட்டு நேராக நூல்வழி வந்துடுங்க. நூல்வழியில் இப்போ எத்தனை கொஸ்டின் வரும் மட்டும் பாருங்கள். ஸோ நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு, பாரதியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கொஸ்டின், இயற்பெயர் என்ன ஒரு கொஸ்டின், சுப்பிரமணியன். ஸோ அதே மாதிரி இளமையிலேயே சிறப்பாக கவிபாடம் திறன் பெற்றவர் விட்டுருங்க. இப்போது பாரதி என்னும் பட்டத்தை வந்து வழங்கியவர் யார்? ஸோ எட்டயபுர மன்னர். ஸோ இது ஒரு கொஸ்டின். அதே மாதிரி தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர், கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். இது கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. ஸோ மேபி ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வைக்கிறாங்க. ஸோ அடுத்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கக்கூடியது, கொஸ்டினாக வந்து வராது. ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து பாடினதுனால உங்கள் ஆப்ஷன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக, அதாவது இன்டேரக்டான கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக வந்து பாரதியாரோட காலம் என்னன்னு கேட்கலாம், இயற்பெயர் என்னன்னு கேட்கலாமே தவிர பெண் உரிமைக்காக பாடியவர் யார் அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ஸில் வரலாம், பாரதியார் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு, இல்லை தவறான கூற்றை தேர்ந்தெடுல வந்து இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதே மாதிரி நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர். அதே மாதிரி பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஸோ வந்து நூல்கள் இயற்றியது என்ன போன்ற பல நூல்கள், எப்போவுமே அந்த ஆர்த்தர் நூல்கள் இது வந்து முக்கியங்க. ஸோ
ஸோ அடுத்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த தொகுப்பு இதெல்லாம் வந்து கொஸ்டினாக வராதுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு செய்தியிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்த தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த இப்போ இவங்க வந்து இங்கே காணி நிலம் என்ற பாடல் எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இது வந்து பார்க்க வேணாம். ஆனால் இந்த தொகுப்போட பெயர் மட்டும் பார்த்துக்கங்க. பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கற்பாய்வு கற்றபின். ஸோ கற்பாய்வு கற்றபின்னில் ஒன்றுமே இல்லைங்க. பேசுக, படித்து மகிழ்க, ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டீஸ் மாதிரி. ஸோ அதனால் நேராக புக் பேக் போயிட்டீங்க அப்படின்னா புக் பேக் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஸோ மேட்ச் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அடுத்து நேராக வந்து சிறகின் ஓசை. ஸோ லெசன்லையும் நுழையும் முன் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கின்றனர். சிலர் திரும்புகின்றார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, ஸோ நீர் நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அதே நீங்கள் ஃபஸ்ட் பேராவில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் வெளியூர்லேருந்து சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதே போல் பறவைகளும் வெளியிலிருந்து செல்வது. இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பேராவில் ஒன்றும் இல்லை. செகண்ட் பேரா படிச்சிருங்க. ஸோ பறவைகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் பறக்கு. ஸோ அதே மாதிரி அவை பெருங்கடலையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இதை வந்து நேராக எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வலசை போதல் அப்படிங்கிற வேர்டு. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. ஸோ இது வந்து கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எந்த வகையான பறவைகள், நிலத்தில் வாழக்கூடிய பறவைகள் இல்லை நீர்வாழ் பறவைகள் எது அப்படின்னு கேட்குறக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டு வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றுக்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஸோ எதற்காக அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொன்று இந்த நிலவு, விண்மீன், புவிசார் புலனம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்க்கின்றன. இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அடுத்து பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டுங்க மெயினாக. அதாவது எந்த டேரக்ஷனில் இந்த டேரக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. ஸோ இதில் பாயிண்ட் வந்து இல்லை. ஸோ இந்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட் வந்துருக்கு. ஸோ அடுத்த பேஜ் மெயினாக அதை தெளிவோம். இது எல்லாமே வந்து லாஸ்ட் வாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து படிக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வந்து எல்லா தெளிவோம் பாக்ஸஸும் வந்து 6லேருந்து 10th வரைக்கும் ஒரே வீடியோவில் கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்குமா. சில வந்து இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து போய்கொண்டே இருக்குமா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இதற்கு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் போட்டுறணும். நீங்கள் இது வந்து மைண்டில் ஏற்றிக்கங்க. ஸோ அடுத்து வலசையின் போது பறவைகள் உடல் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா தலையில் வந்து சிறகு வந்து வளரும். ஸோ அதே மாதிரி இறகுகளில் வந்து நிறம் வந்து மாறுது. அதே மாதிரி உடலில் வந்து உடல் உடலில் வந்து கொத்தா அதான் கற்றையாக முடி வந்து வளருது. ஸோ இந்த 3 மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை, விட்டுறலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஸோ இலக்கியங்களில் செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த, ஸோ மெயினான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு, 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். ஸோ அந்த பாடல் வரியை பார்த்துக்கோங்க, யார் எழுதினான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன். ஸோ இன்னும் அடிகள் பறவைகள் வலசை போவத செய்தியை குறிப்பிட்டன. மெயினான பாயிண்ட்டு கொஸ்டின் ஏரியா. ஸோ அடுத்து ஐரோப்பியாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. ஸோ வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, 2 பாயிண்ட்டு. அடுத்து தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவைகள் அது வந்து சிட்டுக்குருவியாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் வந்து பார்த்துக்கோங்க. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஸோ ஆண் பெண் வேறுபாடு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேரா இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஸோ வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கூடு கட்டும் காலத்தில் வந்து சிட்டுக்குருவி சத்தமிட்டு கொண்டே வந்து இருக்குமா. ஸோ கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள். ஸோ இந்த 3 முதல் 6 முட்டைகளோட கவுண்ட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 14 நாட்கள் வந்து அடை காக்கும். ஸோ எத்தனை நாள் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது 2ம் வந்து கொஸ்டின் ஏரியா. அடுத்து
துருவப்பகுதிகளில் தவிர, அதாவது துருவப்பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவிகள் இருக்கும். ஸோ இது வந்து மெயினான பாயிண்ட்டுங்க. ஸோ எந்த இடத்துல வாழாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, துருவப்பகுதிகள். அது தவிர எல்லா இடத்துலையும் இருக்குமா. ஸோ அதே மாதிரி இமயமலை தொடரில் கூட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், அதே மாதிரி இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியின் உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழுப்பூச்சியை உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சியை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. அடுத்து 10 முதல் 13 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட்டு. சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனால் வேகமாக பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இதில் வந்து ஒன்றும் இல்லை. அடுத்து சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காரணங்களை வந்து பார்த்துக்கங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸோ பறவை இனங்களை காப்பாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க. இது வந்து மெயினாக அந்த கொஸ்டின் ஏரியாலாம் இருக்காது, ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஹைலைட்டாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்குங்க. ஸோ காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று யார் பாடினா, பாரதியார் வந்து பாடியிருப்பார். ஸோ அடுத்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவையியல் ஆய்வாளர் வந்து சலீம் அலி. ஸோ சலீம் அலி இவரை பற்றி இந்த டூயினோவில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து வருவோம், பறவை மனிதருங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இந்த லெசனை முடிச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி ஆர்டிக் ஆலான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆர்டிக் ஆலா வந்து உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பறவை பற்றிய படிப்பு வந்து என்ன, ஆர்னித்தாலஜி. ஸோ ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது தான் பறவை பற்றிய படிப்பு. உலக சிட்டுக்குருவிகள் நாள். ஸோ உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20 தான் வந்து உலக சிட்டுக்குருவிகள் நாள். ஸோ இது 3மே வந்து டேட்டா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பாக்ஸஸ் வந்து பார்த்துடலாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வந்து விட்டுருந்தோம். ஸோ இது என்ன அப்படின்னா கப்பல் பறவை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த கப்பல் பறவை அப்படின்னா என்ன அப்படின்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் அந்த கப்பல் பறவை. அதோட ஆங்கில சொல் வந்து ஃப்ரிகேட் பேர்டு. ஸோ அது என்னென்னா சிறகே அடிக்காமல் பறக்குமா, கடலையும் தாண்டி. ஸோ இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இது கப்பல் கூளைக்கடா, இதோட இன்னொரு பெயர் கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை இப்படின்னு இதோட இன்னொரு பெயர்கள் இருக்குது. ஸோ இது வந்து கொஸ்டின் ஏரியா. ஸோ அடுத்து இந்த நம்ம சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர். அப்போது இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு முன்னோடியாக டாக்டர் சலீம் அலி. இவர் தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. தன் வாழ்க்கை வரலாற்றோட நூலுக்கு பெயர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கங்க, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். ஸோ இவரை பற்றி கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வரும். தெரிஞ்செளிவோமில் எது இருந்தாலும் பாக்ஸஸில் எது இருந்தாலும் வந்து கொஸ்டின் ஏரியாவுக்கு வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி கற்பவை கட்டப்பைன்னு பார்த்துட்டு நேராக புக் பேக் வந்துடுங்க. ஸோ புக் பேக்கில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் நேராக வந்தீங்கன்னா கிழவனும் கடலும். ஸோ இது வந்து துணைப்பாடம்ங்க. ஸோ இந்த துணைப்பாடத்தில் மெயினாக வந்து உள்ள கண்டென்ட் ஏதாவது இருக்காமல் இருக்கும், கதை மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு துணைப்பாடம் தான் இது. நுழைமுன் வந்து பார்த்துக்கங்க. ஸோ நுழைமுன்னில் வந்து பாயிண்ட் எதுவும் பெருசாக வந்து இல்லை. ஸோ மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே தான் இருக்கிறான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வியடைகிறான். ஆனால் முயற்சிகள் இன்றும் ஓய்வதில்லை. ஸோ மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. அதே மாதிரி போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன் பிடிக்க போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்வை பார்ப்போம் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால் இதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கதையிலையும் வந்து ஒன்றும் இருக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி கதைகள் மாதிரி தான் இருக்கும், ஸ்டோரி மாதிரி. ஆனால் இந்த இன்ட்ரோவில் பாருங்கள். ஸோ கிழவனும் கடலும் அப்படிங்கிறது வந்து இந்த ஓல்டு மேன் அந்த சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில புதினத்தோட ஒரு தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் தான் வந்து இந்த கிழவனும் கடலும். ஸோ இப்போது இதை வந்து அதையும் இங்கே வந்து சுருக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இந்த ஓல்டு மேன் அந்த சி அதோட மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இயர் பார்த்துக்கோங்க, 1954 ஆண்டு வந்து நோபல் பரிசு பெற்றது. ஸோ இந்த இது வந்து நோபல் பரிசு வந்து பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்துக்கோங்க, எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ இவரும் வந்து இந்த நூலின் ஆசிரியர், இதை வந்து பார்த்துக்கணுங்க. ஸோ அதே மாதிரி இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இக்கதையின் நாயகன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஸோ இந்த நாயகன் யார் இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இந்த கதையும் வந்து இந்த கதையை வேணால் ஒரு தடவை வந்து வாசிச்சு விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி கதையிலேருந்து வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் வாசிக்காமல் போகிறதுக்கு ஏதோ வாசிச்சு விட்ருங்க டைம் இருந்தால். ஸோ அடுத்து
ஸோ இதை நான் படிக்கும்போது எந்த அளவுக்கு வந்து படித்தேன் அப்படின்னா, ஸோ இந்த இவரோட கேரக்டர் பெயர்லாம் வந்து படிச்சிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து 84 நாட்களாக வந்து மீன்கள் வந்து கிடைக்காது. ஸோ அந்த 84 நாட்கள் அப்படிங்கிறதையும் நான் வந்து படித்து வச்சுருந்தேங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக வந்து படிச்சிருந்தேன். நீங்கள் வந்து இவ்வளோலாம் வந்து பார்க்க தேவையில்லைங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்க. அடுத்து துணைப்பாடத்துக்கு அடுத்து ஸோ கற்பவை கற்றபின் இருக்குங்க. இதுலேயும் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, மதிப்பீடு இல்லை. ஸோ முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இலக்கணம் பொறுத்த அளவுக்குங்க, இலக்கணம் வந்து அப்படியே வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ உயிரெழுத்துக்கள் எத்தனை இந்த மாதிரிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து உயிரெழுத்துக்கள் என்ன, அதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது உயிரெழுத்துன்னு கண்டுபிடி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த உயிரெழுத்துக்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வினைத்தொகை இல்லை ஒரு பண்பு தொகை இருக்குது அப்படின்னா ஒரு 4 வார்த்தைகள் கொடுத்து பண்பு தொகை என்ன இதை வந்து கண்டுபிடி. இல்லைனா வினையச்ச சொல் என்ன, இல்லை இது என்ன தொடர், வினையச்ச தொடரா இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் வந்து அதோட டெஃபினிஷனை வந்து கொஸ்டினை வந்து டேரெக்டாக வந்து கேட்க மாட்டாங்க புக்கில் இருந்து. ஸோ அதனால் இலக்கணம் பொறுத்தளவுக்கு நீங்கள் புரிஞ்சுதாங்க படிக்கணும். ஒரு தடவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு இதுதான், இப்படி தான், இது வந்தால் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு அதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை பாருங்கள். ப்ளஸ் வந்து பிஒய்க்யூஸில் இருக்கக்கூடிய இலக்கணம் கொஸ்டினை எடுத்து அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. ஸோ முடிக்க ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஆகலாம். அவ்வளோதாங்க. கற்பவை கற்றபின்லையும் எதுவும் பாடல்கள் வந்து இந்த முதலெழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டோம். சரி, இதெல்லாம் வந்து மற்ற கற்பவை கற்றபின்னில் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ முதலெழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லோட எக்ஸாம்பிள் தான் குருவி. முதலெழுத்துக்கள் மட்டும் இடம்பெற்ற சொல் தான் ஆம். ஸோ இது அதே மாதிரி மதிப்பீடு போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு நேராக வந்தீங்க அப்படின்னா மொழியை ஆள்வோம். ஸோ இதில் வந்து இயற்கை சார்ந்த பாடல்கள், கதைகள், ஒரு கேட்டு மகிழ்க. ஸோ அவங்க வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இது பண்ண அது பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பத்தியை படித்து பார்த்து அதாவது விடை தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து சில பேராகிராஃப் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சர் சி.வி. ராமன் பற்றி, அவரை பற்றி, இந்த மாதிரி பெரிய ஆளுமைகளை பற்றி வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேராகிராஃபில் அவங்க செஞ்ச சாதனைகள், அவங்க இயற்றிய நூல்கள் அதெல்லாம் வந்து வரும். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம். ஸோ இதில் வந்து பொதுவாக வந்து ஒரு இயற்கை அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து ஒன்றும் தேவையில்லைங்க. அடுத்து நீங்கள் நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் கூற கேட்டு எழுதுக. ஸோ தேவையில்லை. கீழ்காணும் தலைப்பில் கற்று எழுதுக வேணாம் நமக்கு. ஸோ இது வந்து நேராக அப்படியே போனீங்க அப்படின்னா பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து இருக்குங்க. ஸோ இந்த பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்கு வந்து கொஷின் ஏரியா வரும். ஸோ ஏன் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. சொல்லோட ஒலிக்கிற தன்மை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பொருள் வந்து வேறு. ஸோ இதே மாதிரி தான் இது எல்லாத்தோட பொருளும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பனினா என்ன, பனினா என்ன, அழைத்தான் என்ன, அழைத்தான் என்ன, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டு ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா பொருத்தமான சொற்களை நிரப்புக. புல் என்பதன் வேறு பெயர். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ புல் என்பதன் வேறு பெயர் இதெல்லாம் வந்து கூகுளில் பார்த்துக்கங்க. புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து வருங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஒய்க்யூஸில் வந்து இருக்கிறதுக்கு வந்து எல்லா கொஸ்டினும் இருக்காது இல்லைங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ஆன்சர்ஸ் வந்து தேடி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி இதை வந்து படிச்சிருங்க. ஏன்னா வந்து கொஸ்டின் ஏரியா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, லெசனுக்கு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால. ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. ஸோ இதை எதுக்கும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஏன் அப்படின்னா இதில் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஸோ நீங்கள் ஒழுங்குபடுத்தும் போது என்னென்னா சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அந்த மாதிரி வரும். அப்போ இது வந்து சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றினாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரிவிஷன் விட்ட மாதிரி, அவ்வளோதான். மேலே படித்த சிலப்பதிகாரத்தை ரிவிஷன் விட்ட மாதிரி. அதே மாதிரி மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. ஸோ அப்போ வந்து இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி, அவ்வளோதான். ஸோ இல்லை டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தடவை ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்கும். இந்த 4 வந்து இவ்வளோ தான். இது வந்து எல்லா யூனிட்டுக்கு பின்னாடி இருக்காது. ஆனால் இருக்கிற இடத்துல வந்து விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து நேராக இதெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. இந்த இதை வந்து ரவுண்டு பண்ணி இந்த மாதிரி வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு டைம் வந்து இல்லைங்க. ஸோ அடுத்து வேணால் டேரெக்டாக அதை வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். திங்கள் இரட்டை காப்பியத்தில் ஒன்று, சிலப்பதிகாரம் 1, இன்னொன்று மணிமேகலை. அதில் ஏதாவது ஒன்று தான் அங்கே இருக்கணும். அப்போ அதனால் விட்டுறலாம். ஸோ முதலெழுத்துக்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்குது, திங்கள் அப்படின்னா என்ன. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக அந்த கொஷினுக்கு ஆன்சர்ஸ் வந்து பண்ணி பாருங்கள்.
மார்க்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து நேராக எடுத்தீங்க அப்படின்னா கதை அந்த இதை பாருங்கள், கீழே கொடுக்கப்படும் அந்த கவிதையை வந்து தொடரால் நிரப்புக, அது நமக்கு தேவையில்லைங்க. ஆனால் சில நேரத்தில் அந்த கவிதை ஃபுல்லாக கொடுத்து இது யார் என்னான்னு கேட்பாங்க. ஸோ அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த கவிதையெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வேண்டியது இல்லை. அதே மாதிரி நேராக வந்தீங்க அப்படின்னா கலைச்சொல்லறிவோம். ஸோ இந்த கலைச்சொல்லறிவோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கீழே அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்கங்க. ஸோ அதில் இந்த கலைச்சொல்லறிவோம் தான் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த கலைச்சொல்லறிவோம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் வேர்டை கொடுத்துருவாங்க, அதுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தான். இதை வந்து மெயினாக பார்த்துக்குங்க. எல்லா யூனிட்டுக்கு பின்னாடியும் இருக்குங்க. ஓகே, இதையும் நம்ம வந்து ஃபுல்லாக 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்லேயும் கவர் பண்ணி 9 யூனிட்டுக்கும் கவர் பண்ணி 45 யூனிட்டுக்கும் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரே வீடியோவில் வந்து கவர் ஆயிரும். ரொம்ப ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்க, இங்கே பாருங்கள் திருக்குறள். ஸோ திருக்குறள் அப்படிங்கும்போது நுழைமுன் பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு கடவுள் வாழ்த்து, அதாவது ஒவ்வொரு திருக்குறளையும் வந்து பார்த்துருங்க. ஸோ ஆனால் எந்த குறள் வந்து கேட்பாங்க தெரியாது. இந்த குறளில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா லைன் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இங்கே ஒரு டேஷ், இங்கே 2 டேஷ் கொடுத்துட்டு சொற்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா ஒரு குறள் கொடுத்துட்டு இதோட பொருள் வந்து இந்த மாதிரி இது பண்ணால் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் குறள் வந்து எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். நூல்வழி வந்தீங்க அப்படின்னா நிறைய கொஷினுங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு ஒரு கொஷின். ஸோ எல்லாத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை வான்புகழ் கொண்ட, அதாவது வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர், அதாவது இவரோட திருக்குறளோட வேறு பெயர்கள், திருவள்ளுவரோட வேறு பெயர்கள், இது ரெண்டையுமே பார்த்துக்கணும். ஸோ திருக்குறளில் வந்து எத்தனை பால், மொத்தம் 3 முப்பால் வந்து உண்டு. ஸோ அதே மாதிரி 3 பிரிவுகள் எத்தனை 11 கீழ்கணக்கு நூல்களில் வருது. ஸோ இதில் குறட்பாக்கள் எண்ணிக்கை, அதிகாரங்கள் எண்ணிக்கை, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஷினுங்க. ஸோ இது தாண்டி பார்த்தீங்க புக் பேக்கு. ஸோ புக் பேக் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. 2வது யூனிட் வந்து முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான். இதை கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், அவ்வளோதான். கரெக்டாக போனீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு 1 ஹவர் தான் ஆகும். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஆகலாம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து யோசிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து படிக்கணும். நீங்கள் கரெக்டாக தான் வந்து போய்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து லெசன்ஸ் ஏதாச்சும் எப்படி படிக்கணும், ஜிஎஸ்சில் வந்து எப்படி படிக்கணும், ஸோ அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு போடுறேங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.